அனார்கலி, உனக்கு தெரியுமா, நீ இன்று வந்திருப்பதால் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படி புரிய வைப்பது? நான் சலீமை சந்திக்கவும் வரவில்லை, விழாவில் பங்கேற்கவும் வரவில்லை. நான் இங்கு வந்ததே தூது சொல்ல மட்டும்தான். என்ன ஆயிற்று பீலா? எதற்காக என்னை அவசரமாக அழைத்தாய்? அது என்னவென்றால், ராஜா மான்சிங்கின் முடிசூட்டு விழாவிற்கு நீ செல்ல வேண்டும். அங்கு முகலாய சேனைகளில் ஃபரானும் இருப்பார். அவர் இங்கு ஷென்ஷா அக்பருடன் சேர்ந்து வந்திருக்கிறார். அதனால் இதில் நீ எனக்கு உதவி செய்தே ஆக வேண்டும் அனார்கலி. நாங்கள் இருவரும் விரும்புகிறோம். அதனால் எனது சார்பாக நீ அங்கு தூது செல்ல வேண்டும். என்னவாயிற்று பீலா? நீ அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லையா? இல்லை, எனது தந்தையாருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நான் காதலிப்பது அவருக்கு தெரிந்துவிட்டது போலிருக்கிறது. அதனால் தான் என்னை அவருடன் அங்கு அழைத்து செல்லவில்லை. அப்படி என்றால் சரி பீலா, உன்னுடைய வேலையை நான் செய்கிறேன். ஆனால் என்ன செய்தி அது? நீ சென்று ஃபரானிடம் எனது தந்தை எனக்கு வேறு திருமணம் செய்து வைக்க பார்க்கிறார் என்று கூறு. அவரை வந்து என்னை சந்திக்க சொல். விருப்பமில்லாத திருமணத்திலிருந்து என்னை காப்பாற்றச் சொல். அனைத்தும் சரிதான் பீலா. உனக்கு ஃபரான் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பெற்றவர்களை எதிர்த்ததை செய்ய போகிறாயா? நீ ஒரு இளவரசி ஆவாய், அவன் ஒரு சாதாரண சிப்பாய். இந்த காதலால் உனக்கு கிடைக்கப் போவது வெறும் கஷ்டம் மட்டும்தான். உனக்கு இது புரியாத அனார்கலி. காதலின் வலியானது மிகவும் சுகமானது. சரி, நான் தூதுவலாக செல்கிறேன். இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பாக உனது காதல் கைகூடும். மிக்க நன்றி. இதுதான் எனது மடல். அனார்கலி, அனார்கலி, என்ன யோசனை? ஒன்றுமில்லை. இப்போது நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீயே பார். நான் விரைவாக ஃபரானை கண்டுபிடித்து இந்த செய்தியை அவரிடம் கூற வேண்டும். எனக்கு விடை கொடுங்கள் இளவரசி அவர்களே. பார்த்தீர்களா இளவரசர் சலீமை? சாமானியர் உடை அணிந்து வந்திருக்கிறார். உடை எப்படி இருந்தால் என்ன, முகம் சூரியனை போல் ஜொலிக்கிறதே. ஃபரான் மியான், என்ன விஷயம்? தாங்கள் யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? இளவரசே, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்று கூறியிருந்தேன் அல்லவா? அவள் இங்கு வருவதாக கூறியிருந்தாள். அவளை பார்த்த அந்த பொழுதிலே எனக்கும் அவளுக்கும் காதல் மலர்ந்து விட்டது. இந்த காதல் விஷயத்தில் எனக்கும் நம்பிக்கை உள்ளது. ஆனால் இந்த முதல் பார்வையில் காதல் என்பது, அதைத்தான் என்னால் நம்ப முடியவில்லை. இளவரசே, காதல் வயப்படுவதற்கு ஒரு பெண்ணின் முதல் பார்வையே போதும். தாங்கள் தான் காதலில் விழவே இல்லையே, பிறகு தங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் என்று நீங்கள் காதலில் விழுகிறீர்களோ அன்று உங்கள் சிந்தனை, உங்கள் வாழ்க்கை இரண்டுமே மாறிவிடும். சரி, அதையும் பார்ப்போம். அது சரி, அந்த பெண் யார்? ஒரே பார்வையில் உன்னை வசியம் செய்து உன் வாழ்க்கையே மாற்றிய அந்த பெண் யார் என்று சொல். இளவரசே, அதில்தான் பிரச்சனை உள்ளது. நான் ஒரு சாதாரண சிப்பாய், அவள் ஒரு மிகப்பெரிய ராஜாவின் மகள். ஃபரான், காதல் என்பது பாட்ஷாவிற்கும் வரும், சாமானியனுக்கும் வரும். அது அனைவருக்கும் பொதுவானது. சரி, அதை விட்டு தள்ளுங்கள். இந்த கூட்டத்தில் அவளை எவ்வாறு கண்டுபிடிப்பது? அதை முதலில் கூறு. அவள் பெரிய ராஜகுமாரி, நீ சாதாரண சிப்பாய். எப்படி அவளை சந்திப்பாய்? வழக்கம் போல்தான் இளவரசே, யாருக்கும் தெரியாமல் மறைந்து ஒளிந்து. ஃபரான், நீ இதில் மிகவும் தேர்ச்சி பெற்று விட்டாய். போர்க்களத்தில் நீ எவ்வளவு தைரியமாக செயல்படுவாயோ, காதலில் அதைவிட தைரியமாக இருக்கிறாய். ஆனால் இளவரசே, இம்முறை மிகவும் கஷ்டமாக உள்ளது. அவள் இங்கு வருவதற்கு நான் அவளை அனுமதிக்கவே இல்லை. ஆனால் அவள் வருகிறாள். இங்கு யாராவது பார்த்து விடுவார்களோ என்று பயமாக இருக்கிறது. அனைவரும் செல்லுங்கள். என்னவாயிற்று ஜோதா பேகம்? அனைவரையும் செல்லும்படி கூறிவிட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். பிரமாதம். தாங்கள் தரும் பரிசுகளை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அவையும் உங்களைப் போலவே அழகாக இருக்கும். அதனால்தான். சரி, கூறுங்கள், இதற்குள் என்ன இருக்கிறது? பாருங்களேன்.
இது என்ன ஜோதா பேகம்? இது ராஜஸ்தான் உடை அலங்காரத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயம். இன்று நடக்கும் விழாவில் நீங்கள் இந்த துணியில்தான் தலப்பாகை கட்டிக்கொள்ள வேண்டும். பிரமாதம். இதை தாங்களே எனக்கு அணிவித்தீர்கள் என்றால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நிச்சயமாக. அமருங்கள். சுபான் அல்லாஹ். உங்களுடைய இந்த பரிசிற்காக உங்களை பாராட்டியே ஆக வேண்டும் ஜோதா பேகம். மிக்க நன்றி. வாருங்கள், அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் ராஜா அவர்களே. வணக்கம். தங்களை வரவேற்கிறேன். வாருங்கள். என்ன, தாங்கள் தனியாக வந்திருக்கிறீர்கள்? தங்களுடைய குடும்பத்தினர் யாரும் வரவில்லை? பீலாவின் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, எனவேதான் அவர்கள் வரவில்லை. தாங்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்தாகிவிட்டது. இம்முறை தாங்கள் எங்களது விருந்தாளியாக எங்களோடு தங்கப் போகிறீர்கள். மிகவும் நன்றி மகாராஜா. தங்கள் வார்த்தையை மீற முடியாது, எனவேதான் இவ்விழாவிற்கு வந்திருக்கிறேன். மேலும் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். மான்சிங் அவர்களின் பதவியேற்பு வரை என்னால் இருக்க இயலாது. தங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை? கவலையாக இருப்பது போல் தோன்றுகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. தங்களிடம் எவ்வாறு மறைக்க முடியும்? தாங்கள் எனது நண்பராயிற்றே. எனக்கு என்னுடைய மகளின் திருமண கவலைதான். விரைவில் அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். சரியான காலத்தில் திருமணம் முடித்தாக வேண்டும் அல்லவா? ஏனோ தெரியவில்லை, என் மனம் குழப்பமாகவே உள்ளது. யாரோ அவளை காதல் வலையில் சிக்க வைத்து விட்டார்களோ என்று. ஆகவேதான் அவளை நான் இங்கு அழைத்து வரவில்லை. மகளை பாதுகாப்பதும் அவளுக்கு சரியான சமயத்தில் மனம் முடிப்பதும் தாய் தந்தையரின் கடமையாயிற்றே. திருமண பருவத்தில் பெரும் குலப் பெண்கள் கூட பாரம்பரியத்தை மறந்து காதலில் விழுந்து விடுகிறார்கள். அத்துடன் விரைவில் செல்வந்தராக வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள். எனவேதான் என் மகளுக்கு விரைவாக திருமணத்தை முடித்துவிட எண்ணுகிறேன். நான் வரனும் பார்த்து விட்டேன். தாங்கள் மிகவும் சரியாக கூறினீர். நானும் என் மகளுக்கு வரனை பார்த்து விட்டேன். மிகவும் நல்ல விஷயம். யார் இந்த பாக்கியசாலி? இளவரசர் சலீம். இங்கு வாருங்கள். இவர்தான் இளவரசர் சலீம், முகலாய ராஜ்யத்தின் வாரிசு. வணக்கம் இளவரசே. தங்களுக்கு எனது வணக்கம். இவர் நமது பக்கத்து நாட்டு ராஜா ஆவார், கம்பார் அவர்கள். உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு விடை கொடுங்கள். சரி, ஒன்றை கூறவா? எனக்கு ஒரு சந்தேகம். என் மகளை நேசிப்பவன் கூட ஒரு முகலாய வீரன் என்று நம்புகிறேன். ஒருவேளை அவன் இங்கு வந்திருக்கலாம். தங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு செய்தி கிடைத்தது. அதில் எழுதியிருந்தது, அந்த வீரன் பீலாவை சந்திக்க இங்கு வருவதாக. நான் அவனை தேடுவதற்காகவும் தான் இங்கு வந்தேன். ஒருவேளை அவன் கிடைத்தால் அவன் உயிரை எடுத்து விடுவேன். எங்கள் சாம்ராஜ்யம் சிறியதாக இருக்கலாம், ஆனால் மானம் மரியாதை மிக பெரியது. அவன் கிடைத்தால் நிச்சயம் அவனுக்கு தண்டனை அளிப்பேன். எச்சரிக்கை! ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் மற்றும் ராஜமாதா அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களை வரவேற்கிறேன் ஷெஹன்ஷா. வணங்குகிறேன் ஷெஹன்ஷா. எப்படி உள்ளீர்கள்? உங்கள் தயவில் நன்றாக உள்ளேன். அப்படியெல்லாம் கூற வேண்டாம். நீங்கள் என் நண்பர். தங்களை சந்தித்ததும் நல்லதுதான். என் மகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் அவசரமாக செய்யப்பட்டதால் உங்களுக்கு அழைப்பு அனுப்ப முடியவில்லை. என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்று அவசியம் வர வேண்டும். நிச்சயமாக உங்கள் மகள் திருமணத்தில் நாங்கள் கலந்து கொள்வோம். மிக்க நன்றி. வாருங்கள். ஷெஹன்ஷா, தாங்கள் அனுமதித்தால் விழாவை ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக ஆரம்பிக்கலாம். இப்பொழுது விழா ஆரம்பமாகட்டும்.
ஃபரான், அந்த ராஜா பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். அவர் உன்னை கொல்லும் முடிவில் இருக்கிறார். நீ பேலாவை சந்திக்க முயற்சி செய்தால் அவர் உன்னை கொன்றுவிடும். பேலாவை சந்திப்பதற்காக என் உயிரை பணயம் வைத்தாவது நான் அவளை சந்தித்தே ஆக வேண்டும். ஃபரான், எதற்காக புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? உனக்கு மூளை குழம்பி விட்டதா? எதற்கு தேவையில்லாமல் உன் உயிரை பணயம் வைக்கிறாய்? என் காதலுக்காக என் உயிர் போனால் என்ன இளவரசே? காதலில் வெற்றி என்பது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே உண்டு. ஆனால் ஃபரான், இது தங்களுக்கு புரியாது இளவரசே. நான் கூறுவதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய். இளவரசர் சலீம், குதுப், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வணக்கம். வணக்கம். அங்கே விழா ஆரம்பித்து விட்டது. ஷெஹன்ஷாவும் மத்தையவர்களும் வந்து விட்டார்கள். தங்களுக்கு தெரியுமா, மான்பாயும் வந்திருக்கிறார். அவர் உங்கள் சிறு வயது தோழி. வாருங்கள், அவர்களை சந்திக்கலாம். இல்லை மான்சிங் அண்ணா, என்னால் வர இயலாத. ஏனென்று உங்களுக்கே தெரியும், அங்கு ராஜமாதா இருக்கிறார்கள். அத்தோடு அதிக பெண்கள் கூட்டம் இருக்கிறது. அதுவும் என்னை சந்திப்பதற்காக. பெண்களை சந்திப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அந்த பெண்கள் உங்களை காண விரும்புவதில் ஒரு காரணம் இருக்கின்றது. நீங்கள் ஒரு மாபெரும் வீரராயிற்றே. உங்களை பார்த்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் அந்த வாய்ப்பை நீங்கள் வழங்கலாமே. அதைக் கண்டு நீங்களும் ரசிக்கலாம் அல்லவா? வணக்கம் இளவரசே, சஹின்ஷா அவர்கள் உங்களை அழைக்கிறார். நாம் புறப்படலாம். மான்சிங் அண்ணா, நீங்கள் செல்லுங்கள், நான் வரவில்லை. சரியாகட்டும். ஃபரான், இங்கு வா. ஃபரான், என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் மூலமாக நீ பெலாவை சந்திக்கவும் முடியும், விழாக்கு வந்திருக்கும் பெண்களிடமிருந்து நான் தப்பிக்கவும் முடியும். என்ன திட்டம்? வந்திருக்கும் இளவரசிகளுக்கு என் முகம் தெரியாது. என் கிரீடத்தை வைத்துதான் அவர்கள் என்னை அடையாளம் காண வேண்டும். யாருடைய தலையில் இந்த கிரீடம் இருக்கிறதோ அவரைத்தான் சலீம் என்று நினைப்பார்கள். குத்துப், நீ விழா முடியும் வரை என் கிரீடம் உன்னுடைய தலையில் தான் இருக்க வேண்டும். இல்லை இல்லை அண்ணா, எனக்கு பயமாக உள்ளது. என்னால் இது நிச்சயம் முடியாது. இது உன்னுடைய நண்பன், அண்ணன், இளவரசரின் கட்டளையாகும். குத்துப், நீ என்னுடைய சகோதரன். உனக்கு எதுவும் ஆகாது. நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. அப்படியே ஏதேனும் பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கிறேன் அல்லவா? நான் சமாளித்துக் கொள்கிறேன். நான் உனக்கு வாக்களிக்கிறேன். உனக்கு ஏதுமாக விடமாட்டேன். அதை கொடு. நீ எதற்கும் பயப்படாதே. உனக்கு ஏதும் ஆகாது. அதை கொடு. செல்வோமா? சலீம் அண்ணா எங்கே சென்றார்? ஷேக்கு பாபாவை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. தன் கிரீடத்தை குத்துப்பிடம் கொடுத்து விட்டான். சராசரி சலிமாக பார்க்கும் ராஜகுமாரியையே அவன் பார்க்க விரும்புகிறான் என்று தோன்றுகிறது. இளவரசராக பார்ப்பவரை அவர் பார்க்க விரும்பவில்லை. முகலாய இளவரசருக்கு பெரிய மனது போல இருக்கிறது. இளவரசர் சலீம் தன்னுடைய கிரீடத்தை ஒரு சாதாரண சிப்பாய் தலையில் அணிவித்திருக்கிறாரே, மிகவும் பரந்த மனது அவருக்கு. சலீம் தன் கிரீடத்தை குதுப்பிடம் கொடுத்திருக்கிறான். இது ஷெஹன்ஷாவை காயப்படுத்திவிடக் கூடாது. அவர் மிகவும் அழகாக இருக்கிறார். எந்த அளவிற்கு அழகோ அந்த அளவிற்கு வீரமானவர். ஃபரான் பேலாவை சந்திப்பதற்காக சென்றுள்ளான். அவன் பாதுகாப்பிற்கு நானும் சென்றாக வேண்டும். தாங்கள்தான் ஃபரானா? ஆம். தாங்கள்? நான் ராஜகுமாரி பீலாவின் தோழி. அவளால் வர முடியவில்லை. ஆனால் தங்களுக்காக ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாள். இங்கே யாராவது பார்த்து விடுவார்கள். நாம் அங்கு சென்று பேசலாம்.
இங்கு பாருங்கள், உங்கள் இருவரின் காதலை பற்றி பீலாவின் தந்தை சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார். அவளுக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறார்கள். அதனால்தான் உங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறாள். அவள் தங்களையே திருமணம் செய்ய விரும்புகிறாள். வேறொருவரை திருமணம் செய்வதற்கு முன்பு அவளை வந்து அழைத்து செல்லுங்கள். எனக்கும் பேலாவிற்கும் இடையில் யாரையும் நான் வரவிட மாட்டேன். என்னுடைய காதல் என்றும் தோற்று போகாது. யா குதா, அப்படி என்றால் இவள்தான் அந்த ராஜகுமாரியா? காட்டில் நான் உதவி செய்தது இந்த பெண்ணிற்கு தானே? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் காதல் உண்மையானதென்றால் தாங்கள் நிச்சயம் வருவீர்கள். காதலை கைவிட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நான் நிச்சயம் வருவேன் என்று வாக்களிக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் அவளை நிச்சயம் சந்திப்பேன். எங்களுடைய காதல் தோற்று போகாது, எந்த சூழ்நிலையிலும் தோற்காது. எது எப்படியோ நான் ஃபரானுக்கு உதவி செய்தாக வேண்டும். அவன் இந்த பெண்ணை மிகவும் நேசிக்கிறான். இந்த பெண்ணும் அவன் மீது உயிரையே வைத்திருக்கிறாள். இருவரும் சேர்வதற்கு நான் உதவி செய்தாக வேண்டும். அந்த சிப்பா இங்குதான் உள்ளான் என்று எனக்கு செய்தி வந்துள்ளது. அவனை தேடுங்கள். அவன் தப்பிவிடக் கூடாது. 4 புறங்களிலும் தேடுங்கள். ராஜா அந்த பெண்ணை இந்த இடத்தில் பார்த்து விட்டால் அவர் என்ன செய்வார் என்று தெரியாது. நான் சீக்கிரம் ஏதாவது செய்தாக வேண்டும். தாங்கள் யார் என்று எனக்கு தெரியும். ஏன் வந்தீர்கள் என்றும் தெரியும். உங்கள் தந்தை ஃபரானையும் உங்களையும் தேடிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் எதற்காக வந்துள்ளீர்கள்? என்னுடைய தந்தையா? ஆமாம், எனக்கு தெரியும். நீங்கள் ஃபரானை காதலிக்கும் ஒரு ராஜகுமாரி ஆவீர்கள். ஆனால் நான் எதுவும் பேசாதீர்கள். என்னுடன் வாருங்கள். பயப்பட தேவையில்லை. நான் ஃபரானுடைய நண்பன். உங்கள் தந்தை அருகில் தான் இருக்கிறார். பின்பக்கம் ஒரு ரகசிய வழி உள்ளது. உங்கள் தந்தையார் உங்களை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் அந்த வழியாக சென்று விடுங்கள். ஆனால் அவர் என்னுடைய என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் எதற்கு ஃபரானுக்கு உதவி செய்கிறீர்கள்? ஃபரான் என்னுடைய நண்பன். என்னுடைய உயிர் நண்பன் ஆவான். உயிர் நண்பனுக்கு உதவி செய்ய நான் எதையும் செய்வேன். தாங்களும் ஒரு சிற்பாயா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். ஆகையால் தான் தாங்கள் வித்தியாசமாக இருக்கிறீர்கள். நீங்கள் சரியாக கூறினீர்கள். இந்த இளவரசர் ஷெஹன்ஷா இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் மனதால் யோசிக்கவே மாட்டார்கள். அதோடு எந்த முடிவையும் மனதை கேட்டு எடுக்க மாட்டார்கள். ஆனால் அனைவரும் அவர்களைத்தானே நேசிக்கிறார்கள். இங்கிருக்கிற ஒவ்வொரு பெண்களின் மனதிலும் இளவரசர் சலீம் தான் இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இளவரசரிடம் இதயம் இல்லை என்று.